ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. கும்பராசிக்கு ஜூன் மாதம் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறார். பல வகையிலும் கும்பராசிக்கு வருமானம் வந்து சேரும். எனக்கு ஒரு 6 மாதமாக வேலை இல்லை, 3 மாதமாக வேலை இல்லை, இல்லை 1 வருஷமாக வேலை இல்லை, நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, இல்லை எல்லாமே நெருங்கி வருது அப்புறம் தள்ளி போயிடுது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை கும்பராசி அன்பர்களே. அதே போல் வேலையில் டிரான்ஸ்ஃபருக்காக, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும், பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், பர்மனண்ட் ஜாபுக்காக நம்ம ஜாபை பர்மனண்ட் பண்ணணும் அப்படி அந்த பர்மனண்ட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, வேலையில் ஒரு ரெகக்னைஸ் ஆத்தரைசேஷன் கிடைக்கணும் அதுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, மெயினாக பர்மனண்ட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, சிஎல்லாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்ட் மூலியமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் கான்ட்ராக்ட் லேபராக இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் நம்ம பர்மனண்ட் லேபராக மாற்றுவாங்களா, ஜாப் பர்மனன்ட் ஜாப் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, வேலை சிறப்பானதாக இருக்கும். வேலை நிரந்தர வேலை கிடைக்கும். அது நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். வெளிநாடாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை ரினிவல் விசா ரினிவல் பண்ணுவாங்களா, அதுக்கு லெட்டர் கொடுப்பாங்களா, விசா கிடைக்குமா. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக கும்பராசிக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வருமானம் உருவாகும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலையே இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஒரு 2 வருஷமாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கல, தொழில் செய்யலாமான்னு பார்த்தேன், நஷ்டம் வந்துடுச்சு, இல்லை ஒரு 10 வருஷமாவது நான் இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் திரும்பவும் வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன், வேலை கிடைக்குமா. அப்போ இப்படியெல்லாம் பேசக்கூடிய, வேலை தேடக்கூடிய கும்பராசி அன்பர்களே, ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வேலை தேடினாலும் சரிதான், இல்லை வேலையே இல்லாமல் இருந்தாலும் சரிதான், வருமானம் வர ஆரம்பிக்கும், வருமானம் உருவாகும். அப்போ என்னங்க அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக கும்பராசிக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல வேலை கிடைக்க போகுது, அது கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ, மெயினாக வருமானம் உருவாகும், வேலை கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வீண்பழி அவமானங்கள் இருக்குமே ஆனால், தேவையில்லாமல் உங்களை ஒரு இன்சல்ட் பண்ணுறது, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே ஆனால், இன்னும் சொல்லப்போனால் வேலையில் உங்களுக்கு மீது ஏதேனும் ஒரு பழியை சுமத்துறது, ஒரு வம்பு வழக்கு, ஒரு கேஸ் போடுற அளவுக்கு உங்களை வெளியில் போகாத அளவுக்கு தப்பிக்காத அளவுக்கு உங்களை ஏதாவது கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி மிக பயங்கரமான பிரச்சனைகள் வேலையில், எப்போ வேலை போகுமோன்னு தெரியாத ஒரு பயம் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கவலைப்படாதீங்க கும்பராசி என்பர்களே, பயம் விலகும். இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம், பரிகாரம் கை கொடுக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், அதில் தான் ரகசியம், பிறப்பு ஜாதகத்தில் தான் வேலை ரகசியம் இருக்குது. அப்போ கும்பராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் புதிய வேலைகள் கிடைக்கும். வெளிநாட்டு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, இல்லை கணவன் ஒரு இடமா மனைவி ஒரு இடமா இருப்பாங்க, 2 பேரும் சேருவதற்கான காலம்.
ரொம்ப நாள் வெளிநாட்டிலே இருக்கிறாங்க, எப்படியாவது நம்ம ஊருக்கு வரணும் சாமி, நம்ம வந்துடலாமா அப்படிங்கிறது. இல்லைனா நான் இன்னும் எத்தனை நாள் வெளிநாடுகளில் இருப்பேன், இன்னும் எத்தனை நாள் நான் வேலை செய்வேன், எனக்கு வயசு இப்போ 40 ஆச்சு 50 ஆச்சு, இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு ஜாப் இருக்கும், வருமானம் இருக்கும், நான் ஊருக்கு வந்துடுவேனா, சொந்த ஊருக்கு போயிடுவேனா? அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, அதுக்கெல்லாம் நல்ல நேரம் பிறந்திருக்கு, நல்ல பதில் கிடைக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் முக்கியம். அப்போ அதை கொண்டு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், சேமிப்பு அதிகரிக்கும். அது மூலமாக என்ன ஆகுங்க, கடன் சுமைகள் குறையும். அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரிதான். கடன் கொடுத்தவ அசிங்கமாக திட்டிட்டு போனாலும் மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். புதிய உறவுகள் ஏற்படும். புரியுதுங்களா? புதிய உறவுகள் ஏற்படும். அந்த புதிய உறவுகள் மூலமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, இதெல்லாம் அந்த சந்தோஷம், அந்த புதிய உறவுகள் மூலமாக நிம்மதி கிடைக்கும். அதே போலத்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழில் அமைப்புகளில் விவசாயமாக இருக்கலாம், சிறு தொழில்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம். சிறு தொழில்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும். மெயினாக திருஷ்டிகள் விலகும். திருஷ்டி தான் ஓவராக இருக்குது. திருஷ்டிகள் விலகும், கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. ஜூன் மாதம் மீனராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம சனியாக செயல்படுகிறார். மீனராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் சேர்ந்திருக்கு. எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள், அதிலும் குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம், மனசில் பயம். ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு மரண பயம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒன்று உடம்பு படுத்தி எடுக்கும், உடம்புல ஏதேனும் நோய்கள் வியாதிகள் படுத்தி எடுக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நெருங்கியவர்களுக்கு, அப்பாவுக்கு அம்மாவுக்கு இல்லை மனைவிக்கு பிள்ளைகளுக்கு அப்படி ஏதாவது படுத்தி எடுக்கும். மீன ராசி என்பர்களே, எச்சரிக்கை கவனம் தேவை. ஆனாலுமே கூட இந்த ஜென்ம சனி இருந்தாலுமே கூட இந்த ஜூன் மாதத்திலிருந்து மீனராசிக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்குது. கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. உங்களுக்கு அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளோ வேண்டுமானாலும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், மனசில் குழப்பம் இருக்கலாம், மனசில் ஒரு பயம் இருக்கலாம், மனசில் ஒரு நடுக்கம் இருக்கலாம். வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க, வெளியில் நான் ரொம்ப தைரியசாலிங்கிற மாதிரி இருப்பீங்க, நான் எதையும் சமாளிப்பேன், என்கிட்ட யாரும் வர முடியாது, என்னை யாரும் நெருங்க முடியாதுன்னு இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கோழையாக இருப்பீங்க, பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும். அனுகூலமான எதிரிகள் கூடவே இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க, உறவு முறைகளாக இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்க. அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும். அதே போல் நிறைய மீனராசி அன்பர்கள் இந்த சமயத்தில் அந்த எதிரிகளுடைய தொந்தரவு கவனமாக, எதிரிகளிடத்தில் கவனம், எச்சரிக்கை தேவை. இல்லைனா தேவையில்லாத செய்வினைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர தோஷங்கள், மாந்திரீக தோஷங்கள், ஏதாவது செஞ்சு விடுறது, தேவி விடுறது, செய்வினை கோளாறுகள், அதனால் திருஷ்டிகள், திருஷ்டி தோஷங்கள். அப்போ ஜன்ம சனியால் கஷ்டப்படுகின்ற சனி ராசியில் இருந்து
ஜன்ம சனி 2 ராகுவும் அமைந்தால், சனி ராகு தொடர்பு இருட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ மீனராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணம் தெரியாது. நாம் ஏன் கஷ்டப்படுறோம், நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்தது, நாம் நல்லது தானே நினச்சோம். அங்கே போனால் சூப்பராக இருக்கலாம், நல்ல வருமானம் வரும், குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஏன் கால நேரம் மாறி போச்சு? அப்போ ஏன் மாறிச்சுன்னா, இதுதான் சனி ராகு தொடர்பு ஒரு காரணம். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் அவங்க ஜோசியராக இருக்க முடியும். அப்போ உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் சனியும் ராகுவும் காரணம். ஆனால் பாருங்கள் மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கலாம். மன கஷ்டங்களாக இருக்கலாம், மனசில் பயமாக இருக்கலாம், உடல்நிலையாக இருக்கலாம், அல்லது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, கிரிப்டோ கரன்சி, இதிலெல்லாம் வந்து ஏமாற்றங்களாக இருக்கலாம், பெரிய தொந்தரவு வம்பு வழக்குகளாக ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களை மிரட்டுற மாதிரி இருக்கலாம். நீ தானப்பா எல்லாத்தையும் வாங்கின, நீ தான்ப்பா பொறுப்பு, நீ தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் உங்களை கார்னர் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் எப்போ முடியும், எந்த தேதி வரையிலும், இன்னும் எத்தனை மாதம் இந்த பிரச்சனை இருக்கும், இது எத்தனாம் தேதியிலேருந்து இதுக்கு விமோச்சனம் கிடைக்கும், அதுவரையிலும் இதை எப்படி சமாளிக்கிறது, இந்த பிரச்சனையை விட்டு நாம் வெளியே வருவோமா வரமாட்டோமா, இந்த கடன் சுமையெல்லாம் அடையுமா, நம்மளால் அடைக்க முடியுமா, இந்த பிரச்சனையை நாம் ஃபேஸ் பண்ணுவோமா, இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை இருக்கா, இந்த பிரச்சனையோடையே நம்ம வாழ்க்கை போயிடுமா, கடைசி வரலும் வாழ்க்கையே இந்த பிரச்சனையாக தான் இருக்குமா, இதை தாண்டி நம்ம ஒரு நிம்மதி கிடைக்குமா, நம்ம ஜெயிக்க முடியுமா, இது இல்லாமல் வேற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியுமா, சந்தோஷமான ஒரு உயர்ந்த பதவியில் நம்ம அமைய முடியுமா, இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். ஆனால் இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. இந்த நடந்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு இப்போ இருந்து வரக்கூடிய கரண்ட்டாக இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் விலகி குருவுடைய அருளால் முதல்ல மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும். ஒரு நல்ல குரு கிடைச்சி அவங்க மூலமா ஒரு அனுகிரகம், ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அந்த வழிகாட்டுதல் கிடைக்குமே ஆனால், ஒரு நல்ல குரு உங்களுக்கு அமைவாரே ஆனால், நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்க போகுது. ஏன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து குரு வந்து எங்கே வந்துட்டாருங்க, 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 5, 9 இருக்கக்கூடிய குரு தான், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தான் உங்களை காப்பாற்ற போகிறாரு. அந்த குரு தான் உங்களுக்கு வழிகாட்ட, யாரோ ஒருவர் மூலமாக, அந்த குரு மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க போது. உங்கள் எல்லா கஷ்டங்களும், பண கஷ்டமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், அதை விட மனசில் பயங்கள் இருக்கலாம், செய்வினை கோளாறுகள், திருஷ்டிகள். அப்போ எதுவாக இருந்தாலும் மீன ராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. இந்த ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. தொழில் நஷ்டங்கள், தொழில் கஷ்டங்கள், மெயினாக வறுமை, பண கஷ்டங்கள், ஏமாற்றம், பணங்காசு ஏமாறுறது, கொடுத்து ஏமாறுறது, முதலீடு போட்டு ஏமாறுறது, பணங்காசில் வரக்கூடிய, தொழிலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், இவையெல்லாம் விலகி நிம்மதி பிறக்கும். அப்போ இதெல்லாம் சரியாகணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ மீனராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் முதல் நல்லது நடக்கும்.